ஞானே ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 22 தாமச ஞானம். சோ போன ஸ்லோகங்கள்ல சாத்வீக ஞானம் அப்படின்னா எப்படி இருக்கும், ராஜச ஞானம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு இப்ப தாமச ஞானத்தை பத்தி சொல்ல போறாங்க. போன ஸ்லோகத்துல முடிக்கும் போதே சொன்னாங்க, தப்பி தவிர இதை ஃபாலோ பண்றதுக்காக நான் சொல்லலடா, அதை விரட்டி அடிக்கிறதுக்காக அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுக்கு சொல்லி இந்த தாமச ஞானம் அப்படிங்கிறது கடுகளவும் நாம் ஸ்மரிக்க கூட, அதாவது நினைக்க கூட கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த தாமச ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. படிக்கிறேன், கேளுங்க. இந்த ஞானமானது சாஸ்திர விதி என்னும் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாமல் நக்னமாய் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாக இருக்கும். நக்னம்னா அம்மனம்னு அர்த்தம், சரியா? அப்போ ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா அப்போ சாஸ்திர விதிகள் அப்படிங்கிற ஆடைகளை உடுத்தி கொண்டுதான் வாழ வேண்டும். அப்படின்னா அந்த கைடு, சரியா? அதான் நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, ஒரு கேட்டலாக் வேணும். ஒரு மிக்சி வாங்கினீங்கன்னா அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு கேட்டலாக் இருக்கு. அந்த முறையா அதுல சொல்லி இருக்கிறபடி அதை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு நான் என் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா மிக்சி ஒரு நாள் கூட ஓடாது, சரியா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு கேட்டலாக் எது அப்படின்னா அது சாஸ்திரம், வேதம் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அப்ப அந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியம். எதுக்காக அப்படின்னா எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு என்று புரிந்து கொள்வதற்காக. ஸோ வாழ்க்கையில நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்ப கன்ஃபியூஷனே தேவையில்லை, நீ வேதத்தை ஒழுங்கா படிச்சு சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றவனாக இருந்தா. ஏன்னா அதுல எது சரின்னு சொல்லியிருக்கோ அது சரின்னு உனக்கு புரிய போகுது. அப்போ உனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், கன்ஃபியூசனும் இல்லாமல் நீ சிறப்பாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு பிரமாணமாக வேத சாஸ்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அந்த தாமச ஞானம் இருக்கானே, அவரு ராஜஸ்ல அவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டாரு, he will never find equanimity, அதாவது சமபாவனை அவனுக்கு இருக்காது. அவன் எல்லாத்துலயுமே பேதம் பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் ராஜச ஞானத்துக்கு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சாத்வீக ஞானத்துக்கு என்ன சொன்னாங்க, அப்படியே ஆப்போசிட். he will see oneness in all the variations, அதாவது அந்த டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அத்தனையிலும் அவன் காண்பது ஆத்மாவை மட்டும்தான். இது சாத்வீகம். இவன் எல்லாத்தையுமே வேற வேறையா பார்ப்பான், இது ராஜசம். இது என்ன தாமசம் என்னவா இருக்கும் அப்படின்னா இது சுத்த லூசுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக அவன் வாழ்க்கையில எப்படி வாழணும்னே அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வியாதியாக இது இருக்கிறது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது, எப்படி யார்கிட்ட நடந்துக்கணும்னு தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாத ஒரு லூசுத்தனமான வாழ்க்கை அப்படிங்கிறத தாமச ஞானம் அப்படிங்கிறது. ஏங்க லூசுத்தனம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஞானம் இல்லைன்னு சொல்றீங்க. ஞானம் இல்லைங்கிறத தாமச ஞானம்னு ஏன் சொல்றாரு? அந்த லூசு பையிட்ட போய் கேட்டா தெரியும், ஏன்டா அப்படி லூசாட்டா இருக்கு அப்படின்னா, நீ லூசு, உங்க அப்பா லூசு, நான் எங்க லூசு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா he feels himself that he is in a high intellect. அந்த தாமச ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா தெரியும், ராஜச ஞானம் கூட ஒத்துக்கும், நான் தவறு பண்ணுகிறேன், ஆமாம், என்ன செய்யறது, என்னால் அப்படித்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு லெவல்ல இருப்பான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் புத்தி எல்லாம் ஓரளவுக்கு வேலை செய்யும். தாமசம் அளவுக்கு எல்லாம் முட்டாள்தனமா வேலை செய்யாது. ராஜசனுக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கு இல்லையா? அதனால அவனுக்கு தான் செய்வது தவறென்றாலும் வேற வழி இல்லை அப்படின்னு, என்ன பண்றது, இந்த வாழ்க்கைக்கு இது பரவாயில்ல, தப்புதான் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியாவது சொல்ல தெரியும். ஆனா தாமச ஞானத்துல இருக்கக்கூடியவன்கிட்ட போயிட்டு நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னா, யார் சொன்னது, இதுதான்டா ரைட்டு, எவன் சொன்னது, நான் என்ன பண்ணாலும் அதுதான் ரைட்டு என்று ஆணித்தரமாக அவன் முடிவு செய்திருக்கின்றான். அப்படின்னா ஞானம் என்று அவன் முடிவு செய்திருக்கின்றான். அதனால் அது ஞானம் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது அல்லவா? ஞானம் இல்லாம எதையுமே பண்ண முடியாதுங்க. லூசுத்தனமான ஒரு ஞானமாக இருந்தாலும் அதுவும் ஞானம் தானே. பைத்தியக்காரனுக்கு புத்தி இல்லைன்னா அவனால செயல்பட முடியாதப்பா. இப்ப செயல்படுவதற்கு ஒரு புத்தி தேவையில்லை, அது தப்பு தப்பா வேலை பார்க்குதுன்றதுலாம் செகண்டரி. இப்ப புத்தி தேவைப்படுதில்லை, ஞானம் தேவைப்படுதில்லை என்ற அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது ஞானம் என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. சோ எடுத்தவொடனே ரொம்ப மோசமா சொல்லிட்டாரு. அவன் அம்மனமாக தெரிவான், வேத சாஸ்திரம் என்னும் உடையை உடுத்திக் கொள்ளாமல் அம்மனமாக தெரிவான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஊழியர்கள்லாம் பண்ணுவான்னு அர்த்தம். சரி,
ஆகவே வேதம் இதற்கு முகம் காட்டாமல் முதுகை காட்டிக் கொண்டிருக்கும். யாருக்கு? தாமச ஞானத்திற்கு முகத்தையே காட்டாது. நான் பார்க்கவே மாட்டாங்க, முதுகைத்தான் காட்டிக் கொண்டிருக்கும். இதர சாஸ்திரங்களும் இதை தாங்கள் கூட்டத்தில் நின்று வெளிப்படுத்தி அதை நிந்தித்தார் கூட தங்களுக்கு தீட்டை உண்டாக்கி வைக்கும் என்று இதை மலேச்சுர தர்மம் என்ற மலை மீதுள்ள காடுகளுக்கு அனுப்பி வைத்து வைக்கும். அதாவது சாஸ்திரம் இதை திரும்பி கூட பார்க்காது அப்படின்னு எல்லாம் சொன்ன போட்டோம். சாஸ்திரத்துல இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு எழுதணும்ல, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை பத்தி எழுதணும்ல. ஞானேஸ்வரியில அவர் எழுதிட்டு இருக்காருல்ல, டே எனக்கு சாத்விக ஞானத்துலதான் இருக்கணும், ஆனா ராஜச தாமச ஞானம்ன்றது உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அதை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குல்ல என்று அந்த சாஸ்திரங்கள் வந்து இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் வருது. ஆனா அப்படி பேசினா அதுவே பெரிய பாவம்னு சொல்லி நினைக்குமா சாஸ்திரம்? சரியா? தாமச ஞானத்தை என்ன சொன்னாரு? தங்களுக்கு தீட்டை உண்டாக்கி வைக்கும் என்று இது மலேஸ்வர தர்மம் என்று மலை மீதுள்ள காடுகளுக்கு அனுப்பி வைத்து வைக்கும். டோட்டலா கிட்டே நிக்காத எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? சோ சாஸ்திரமும் வேதமும் கிட்டத்தட்ட அதை வெறுக்கிற நேர்ந்துட்டு பேசியிருக்காரு. வேத சாஸ்திரம் தான் பிரமாணம் நமக்கு. ஆனா அந்த வேத சாஸ்திரம் தாமச ஞானம் கிட்ட நெருங்கவே முடியாது. அதை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிருது. இந்த ஞானம் தமோகுணம் என்னும் பிசாசால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெறிபிடித்து அலைந்து திரியும். தமோகுணம் என்னும் பிசாசால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெறிபிடித்து அலைந்து தெரியும். சோ லூசுத்தனத்துக்கு வேற எப்படி எல்லாம் சொல்லணுமோ எல்லா வகையிலையும் சொல்லிட்டாரு. சரியா? வெறிபிடிச்சவன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இந்த ஞானம் படைத்தவன் சரீரபந்தம் செய்து கொள்ளும் விஷயத்தில் ஒரே கோத்ராதாரராக இருப்பதையும் நெருங்கின பந்தவியத்தையும் ஒரு தடையாக பாராட்டாமல் பதார்த்தங்களை புசிக்கும் விஷயத்தில் சாஸ்திர நிஷேதத்தை அறியாமல் பாலடைந்த ஊருக்கு திரட்டி வைக்கும் நாயை போல. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. சாஸ்திரத்துல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? இப்ப கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட சில ரூல்ஸ் இருக்கு. இவங்க இப்படிதான் இந்தந்த கோத்ராதாரர்கள் இவர்கள் சேரணும் அப்படின்னு. அதே மாதிரி தங்கையை மனம் முடிக்க அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே சாஸ்திரத்துல சில விதிமுறைகளை விதித்து ஒரு முழுமையான அன்பை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா தாமச ஞானத்துக்கு தான் சாஸ்திரத்தையே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அவர் என்ன பண்றாரோ அதுதான் அவருக்கு ரைட்டு. அப்படிங்கிறப்போ அவன் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாம அவன் இஷ்டத்துக்கு பிரிவான். கல்யாணம் பண்றது ஆகட்டும், இவன் அண்ணன் தங்கச்சியே கூட கல்யாணம் பண்றதுக்கு ரெடின்னுவான். சோ அந்த அளவுக்கு சாஸ்திரத்தை சுத்தமாக மதிக்காமல் அவனுக்கு தோன்றியதையெல்லாம் அவன் செய்து திரிவான். அப்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாய் என்ன பண்ணும்? நாய் வந்து இது இவங்க கூட சேரணும், இது கூட சேரக்கூடாதுன்னு நினைக்க போகுதா? அந்த மாதிரி இல்லாம எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேவலமான ஒரு நாயை போல அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தோட மட்டும் இல்லாம நாய் எப்படி சாப்பிடும்? நாய் வந்து ஏதாவது பொருள் சூடா இருந்ததுன்னா தொடாது. மற்றபடி என்ன இருந்தாலும் பசிச்சதுன்னு சொன்னா அடிச்சு துவம்சம் பண்ணிடும். சரியா? அந்த மாதிரி இவன் தனக்கு தோன்றியதை எல்லாம் இதை சாப்பிடலாமா, இதை செய்யக்கூடாது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதை அனுபவிக்கலாமா அனுபவிக்க கூடாதா, நத்திங், எல்லாத்தையும் புகுந்தாடு எனக்கு பிடிச்சிருச்சு அவ்வளவுதான். டே இதனால பின்னாடி உனக்கு வியாதி வரும், இதனால பின்னாடி சோசியல் கஸ்டம்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ் இதெல்லாம் வந்து ஆட போங்கடா, நான் தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்று அவன் நினைப்பான். நெருங்கில பந்துத்துவத்தையும் தடையாக பாராட்டாமல் அவன் இஷ்டத்துக்கு புகுந்து தெரியுமான்னு சொல்லிட்டாரா. நெக்ஸ்ட் பாருங்க, சாப்பிடுற விஷயத்துல பதார்த்தங்களை புஷிக்கும் விஷயத்தில் சாஸ்திர நிஷேதத்தை அறியாமல் பாலடைந்த ஊருக்கு திரட்டி வைக்கப்பட்ட ஒரு நாயை போல. ஏன் பர்டிகுலரா அப்படி சொல்றாருன்னா, ஒரு நாயை வந்து ஊருக்குள்ள இருந்தது அப்படின்னா அது செல்வ செழிப்பா நல்லாதான் வாழும். ஏன்னா நிறைய பேர் இருக்கானுங்க, எவனாவது நேர்த்தியா வாங்கி போட்டுருவான், அது பாட்டு நல்லா சாப்பிட்டு அது பாட்டு கொடுக்கணும்னு வளர்ந்துடும். பாலடைந்த ஊருன்னா அந்த ஊர்ல எவனுமே இருக்க மாட்டான்னு அர்த்தம். சரியா? இந்த ஊருக்கு துரத்தி வைக்கப்பட்ட நாய் எப்படி இருக்கும்? எந்நேரம் கோலா பட்னியில இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த நாய்க்கு ஏதாவது கிடைச்சதுன்னா ஏதாவது விட்டு வைக்குமா? எதோட கம்பேர் பண்றாரு பாருங்களேன். தாமச ஞானத்துல இருக்கிறவன் சாப்பிடுற விஷயத்துல
எப்படி இருப்பான்னு அவருக்கு சொல்லணும்னு தோணுது. பாழடைந்து ஊருக்கு துரைத்து வைக்கப்பட்ட நாய் சாப்பிடுற விஷயத்துல எப்படி இருக்குமோ அப்படி அவன் சாப்பிடுவான். அப்படின்னா இதை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற எந்த சிந்தையும் இல்லாமல் போட்டு தள்ளுவான்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நாயை போல் தனக்கு கிடைக்காததையாவது தான் தின்னும் போது வாயை சுட்டு புண்படுத்தி வைத்ததையாவது இருக்கும் வஸ்துவை மாத்திரம் தள்ளி வைத்து மற்ற எதையும் புசிக்க சித்தமாக இருப்பான். என்ன வேணா சாப்பிடுவான் அப்படின்றாரு. எதை சாப்பிட மாட்டான். ரெண்டே ரெண்டு கொடுத்தா தானே சாப்பிடுறது. சோ அவனுக்கு எதுவும் கிடைக்கலன்னா சாப்பிட மாட்டான். சரியா? கிடைக்கலன்னா சாப்பிட மாட்டான் ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப சூடா இருந்ததுன்னா அவன் சாப்பிட முடியாது. அதனால சாப்பிட மாட்டான். சரி இந்த ரெண்ட தவிர கண்ணு மண்ணு தெரியாம எல்லாத்தையும் அடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலி தங்கத்தை அபகரிக்கும் போது அது உயர்ந்த மாற்றுள்ளதா தாழ்ந்த மாற்றுள்ளதா என்று பாராதது போலே மாம்சம் சாப்பிடுகிறவன் கருப்பாயிருக்கும் மிருகத்தின் மாம்சமா வெளுப்பாயிருக்கும் மிருகத்தின் மாம்சமா என்று பாராதது போலே காட்டுத்தீ தான் சாப்பிட்டு விட தகுந்தது என்று தகாதது என்று பாராதது போலே எவ்வளவு வச்சுட்டாங்க. காட்டு தீக்கு இதை கொளுத்தக்கூடாது இதுல கொளுத்தணும் அப்படின்னு ஏதாவது யோசிக்க முடியுமா? 100% இம்பாசிபிளான அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி மாம்சம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாம்சம் இந்த இந்த ஆடு வெள்ளாடா இல்ல கருப்பாடா அப்படின்னு எல்லாம் யோசிக்காம 100% அந்த சுவைக்கு ஆசைப்பட்டு இது தகுந்ததா இது தகுந்ததா உடலுக்கு ஏற்குமா ஏற்காதா மனசுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா. ஏன்னா உணவுல பாத்தீங்கன்னா சாத்வீக ஆகாரம் மதுசாகாரம் தமசாகாரம்னு பிரிச்சே காட்டியிருக்காரு. அதுல இதைத்தான் சாப்பிடணும்னு கூட நமக்கு வேதம் சுட்டி காட்டி இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் எந்த ஆராய்ச்சியுமே இல்லாம கண்ணு மண்ணு தெரியாம சாப்பிடுறது அப்படின்றதுக்கு இந்த மாംசம் சாப்பிடுறவனையும் காட்டு தீயையும் இன்னொன்னு எக்ஸாம்பிள் என்ன கட்டினாரு. எலி தங்கத்தை அபகரிக்கும் போது கட்டை மாற்றுள்ள தங்கமா அதிக மாற்றுள்ள தங்கமா அப்படின்னு யோசிக்கவா போகுது. தெரியவே தெரியாது. இது உயர்வானது தாழ்வானது மட்டமானது எது சரி எது எனக்கு உகந்தது எது எதையும் ரிசர்ச் பண்ண தெரியாது. இன்னும் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. இன்னும் எக்ஸாம்பிள் போகுது. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஈயானது செத்து போனது என்றும் உயிரோடு இருக்கிறது என்றும் பாராமல் ஈ அது எதுலதான் உட்காராதுன்னு நினைக்கிறேன். உட்காராத இடமே கிடையாது. அது செத்தது சாகாதது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஈ உட்காரும். சகல தேகங்கள் மேல் மொய்த்துக் கொள்வது போலே காக்கை தனக்கு இட்டு வைத்த பழி என்றும் வாந்தி எடுத்த வஸ்து என்றும் புது வர்ணம் என்றும் ஊசி போனது என்றும் பராது போல. காக்கை நீங்களே பார்த்துக்கலாம். நானே பார்த்திருக்கேன். காரி உமிழ்ந்த எச்சில கூட சாப்பிடும். வாந்தி எடுத்த அன்னத்தை கூட சாப்பிடும். நீங்க எல்லாருமே நம்ம நேர்ல பார்த்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்பிள காட்டிட்டாரு. சோ காக்கை இது புது அன்னமா வாந்தி எடுத்த அன்னமா ஊசி போன அன்னமா எதுவுமே பார்க்காம மாதிரி சொல்லிட்டாரு. எக்ஸாம்பிள் கடைசியில திருஷ்டாந்தத்துக்கு வர்றார். இது சாஸ்திரத்தால் விவேசிக்கப்பட்டதாகையால் இதை ஒழித்துக் கொள்ள வேண்டும். இது விதிக்கப்பட்டது ஆகையால் இதை ஆதரவுடன் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் சம்பந்தமான வார்த்தையே இவன் கேட்டறியான். சரியா? ஏன்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். எது சரி எது தவறு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு. பட் அது சுத்தமா அதுக்கு முதுக காட்டிட்டு இருக்கு. சாஸ்திரமே இவனை வெறுக்குது. இவன் எந்த அளவுக்கு அதை வெறுத்திருந்தா அது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal or opposite reaction மாதிரி சாஸ்திரம் இவனை வெறுத்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா? சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவன் சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணவா போறான். அதனால கண்ணை மூடிட்டு இவன் ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னா அவன் தாமச ஞானத்தில் இருக்கின்றான் என்று புரிந்து கொள்வோம். I will continue it on tomorrow.